அப்போ இப்போ அல்ல என்ன சொல்கிறான், சக்திக்கு ஏற்ப அப்படிங்கிறான். அப்போ சக்தின்னு யார் முடிவு பண்ணுவா? நீ முடிவு பண்ணுறது இல்லை. ஒவ்வொருத்தன்ட்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் 10-15 பேர் கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க? என் சக்திக்கு உட்பட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். யாராவது சக்தியோட குறைவாக செய்கிறோன்னு நம்ம சொல்லுவோமா? ஆனால் விஷயம் என்னன்னா, சக்திக்கு ஏற்ப செஞ்சியான்னு எல்லாம் முடிவு பண்ணும். சக்தி உனக்கு இங்கே கொடுத்த, நீ வேற பக்கம் போய் சக்தியை எஃபர்ட்டை போட்டு நீ சக்திக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணினா, உன் கூட உட்கார்ந்தவங்க அந்த மாதிரி இல்லையே, அவனோட ஒரு படி நீ மேல எல்லாம் முன்னேறி இருக்க. உனக்கு சக்தி இன்னும் அதிகமா இல்லை, அந்த பக்கம் நீ சக்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்க. எப்படி புரியுதா? உன் பெஞ்சில் உட்காந்து உன் அளவுக்கே ஆற்றல் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்கல்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, இந்த ஐக்யூ லெவல்னு ஒன்று இருக்கு மைண்ட்ல, தெரியுமில்ல? புத்திசாலி எவ்வளவு புத்திசாலி. இந்த ஐக்யூ ஒரு 90% அல்லது 20% 30% இருக்கிற பேட்ச் எல்லாம் ஒரு ஒட்டுக்கா வைக்கிறான். அப்போ எல்லாம் கேட்குறான், ஏன்டா ஐக்யூ 20 கொடுத்தேனே, இதை வச்சு நீ நடா பண்ணான்னு. என்ன எல்லாம் முடிஞ்சதை நான் இதை செஞ்சேன்ல அப்படிமா. அப்போ அல்ல வேணும், அதே ஐக்யூ வச்சுட்டு இவன் வெறும் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தான், நீ முதலாளியே ஆயிட்ட. இதில் மட்டும் ஐக்யூ பயங்கரமாக ஜம்ப், ஒரு ஸ்பைக் ஒன்று அப்படி அடிச்சிருக்கு. இந்த டாலர் இப்படி ஏறின மாதிரி. இதில் மட்டும் கிராஃப் இப்படி போயிருக்கு. தீன் விஷயத்தில் மட்டும் ஐக்யூ இப்படி போயிருக்கு கீழே. இப்போ ஐக்யூ 20 இருந்தால் இப்படி போகணுன்னா ப்ராடு, நீ கிளம்பு இந்த பக்கம். சக்திக்கு ஏற்ப செயல்படலை, உனக்கு சொர்க்கம் கிடையாது. பொறுப்பினை சுமந்தவர்களுக்கு சொர்க்கவாசிகள், சக்திக்கேற்ப அதில் அவர்கள் நிலையத்தான. அப்போ இப்போ நான் கேட்குறேன், சக்தின்னு எது? உன்னால் முடிஞ்ச எஃபர்ட் ஃபுல்லாக போட்டுரு, அதுதான் சக்தி. அதுதான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அதுதான் முடிவு பண்ணுவோம். அல்லாஹ் நீ எஃபர்ட் நீ நிறுத்தக்கூடாது. அதுக்கு மேலே உன்னால் முடியல, குரான் எடுத்தா இவ்வளோ நேரம் படித்தோம், அதுக்கு மேலே என்னால் அங்கே தள்ளுது. ரசூலா சொல்கிறாங்கல்ல, ஒரு கயிறு போட்டு ஒரு பெண்மணி தொழுதுட்டு இருக்காங்க. ஏன் கயிறு போட்டுறீங்க அப்படின்னா, இல்லை தூக்கம் வரும்போது அந்த கயிறை பிடிச்சிக்குவேன், அதுக்காக பேலன்ஸுக்கு உளுந்துராம இருக்கிறதுக்காக பேலன்ஸுக்கு வச்சிருக்கேன். அப்புறம் ரசூலா சொல்றாங்க, தூக்கம் தள்ளுற வரைக்கும் தொழுவு, தூக்கம் தள்ளிச்சுன்னா இப்போ விட்டுட்டு போய் படுத்துரு அப்படிங்க. அப்போ இது சக்தி. அப்போ அந்த பெண்மணி என்ன நினைச்சிருக்காங்க, இதை தாண்டி செய்யணும்னு நினைச்சிருக்காங்கல்ல. தூக்கம் தள்ளுனா என்னை மீறி இந்த கயிறு எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல. அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணும், அது தாண்டி நமக்கு நடக்கணும். புரியுதா? அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம்.